காவல் உதவி ஆய்வாளர் முத்துசாமி சார் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். நான் 2019 எஸ்ஐ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறேன். அப்போ நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருந்தேன், பிஜி ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ என்னால் ரெகுலர் பேட்ச் வர முடியல. அப்போ பரத் சார் தான் எங்களுக்கு ஒரு 10 பேருக்காக ஈவினிங் பேட்ச் ஃபஸ்ட்டு எஸ்ஐயில் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தாரு. அப்போ ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி தான் நான் எஸ்ஐக்கு படிக்கிறது. நான் இதுவரை 3 எஸ்ஐ எக்ஸாம் எழுதியிருக்கேன். 3 எஸ்ஐ எக்ஸாம்லேயும் நான் ஃபெயில் ஆகலை, பாஸ் தான் இருக்கேன். பட் 2 எஸ்ஐ எக்ஸாமில் அடுத்தடுத்த ஸ்டேஜில் முன்னேறி போக முடியல. போன லாஸ்ட் எஸ்ஐ எக்ஸாமில் 0.5 மார்க்கில் வெளியே வந்துடுச்சு. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு நம்ம மார்க் அதிகமாக எடுக்கிறது அப்படின்றத முடிவு பண்ணேன். ஸோ நான் ஸ்போர்ட்ஸ் கோட்டா வச்சுருக்கேன். நான் என்னோடய கட் ஆஃப்லேருந்து 7 மார்க் அதிகமாக எடுத்தேன். அதனால் என்னோடய மார்க் ஸ்போர்ட்ஸ் உள்ளே வரல. நான் ஓப்பன்லேயே கிளியர் பண்ணி தாலுக்கு எஸ்ஐ ஆகிட்டேன். இதுக்கு நான் இந்த இடத்துல நின்று பேசுகிறேன்னா அதுக்கு முக்கிய காரணம் பரத் சார் அப்புறம் தனசேகர் சார் தான். தனசேகர் சார்ன்றவங்க மதுரை பிரான்ச்சில் இருக்காங்க. அவங்க தான் நான் 2019 பிசி எக்ஸாம் பாஸ் பண்ணேன். அப்போ நான் பிசியில் போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். பட் தனசேகர் சார் இல்லை, நீ போகக்கூடாது, நீ எஸ்ஐ எக்ஸாம் தான் எழுதணும், எஸ்ஐ ஆகிட்டு தான் நீ வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு பிசி எக்ஸாம் கூட எழுதலை. நான் எழுதின 3மே எஸ்ஐ எக்ஸாம் மட்டும்தான். பியூர்லி என்னோடய ஹார்ட் ஒர்க் மட்டும்தான் என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கு. இதை நான் எங்கள் அப்பா கிட்ட கற்றுக்கிட்டேன். எங்கள் அப்பா மட்டும் இல்லை, எங்கள் அம்மாவும் தான் எங்கள் அப்பாவுக்கு உறுதுணையாக இருந்ததுனால தான் எங்கள் அப்பாவால் ஹார்ட் ஒர்க் பண்ண முடிஞ்சுது. எங்கள் அப்பா சாதாரணமாக ஒரு 0 ஸ்டேஜிலேருந்து ஆரம்பித்தாங்க கடலூரில். ஆக்சுவலாக நாங்கள் நேட்டிவ் ஈரோடு. அப்பா இங்கே சாதாரணமான ஒரு கூலி வேலைக்கு போயிட்டு இன்றைக்கி ஒரு 20-25 பேருக்கு வேலை தராங்க. அந்தளவுக்கு அவங்க வளர்ந்துருக்காங்க. ஸோ அவங்களோட அளவுக்கு என்னால் வளர முடியுமான்னு தெரியல. பட்டு அதில் பாதியாவது நான் அவங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்றது மட்டும்தான் என்னோடய எண்ணமாக இருந்துச்சு. அதுக்காக நான் கடினமாக நிறைய நாள் கஷ்டப்பட்டு படிச்சிருக்கேன். ஆக்சுவலி நான் காலேஜ் ஸ்கூல்லலாம் ஒன்றும் ஒழுங்காக படிக்க மாட்டேன். நான் அரியர் வைக்காமல் பாஸ் ஆனதே கிடையாது காலேஜில். ஏன்னா என்எஸ்எஸில் இருப்பேன், ஸ்போர்ட்ஸில் இருப்பேன். காலேஜ் எப்படி கட்டடிக்கலான்றது மட்டும் நல்லா தெளிவாக கற்று வச்சுருந்தேன். மற்றபடி வேறு ஒன்றும் கற்றுக்கல. இன்ஸ்டியூட் தான் படிப்புனா என்ன, அதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த நேரத்தில் நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கிறது என்னோடய நண்பன் தாமோதரன் தான். அவர் தான் மேடையில் இருக்கார். ஆக்சுவலாக எங்கள் அப்பா அம்மாவை தாண்டி எனக்கு உறுதுணையாக இருந்தவர் என்னோடய நண்பர் தான். நான் இந்தளவுக்கு இந்த இடத்துக்கு நின்றுருக்கேன்னா என்னோடய எல்லா ஸ்டேஜ்லேயும் எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அம்மா எப்படி பேக் போனாக இருந்தாங்களோ எனக்கு என்னோடய நண்பர் தான் பேக் போனாக இருந்தார். உண்மையை சொல்ல போனால் நான் இந்த எக்ஸாம் படிக்கிறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. வேண்டாம், போதும், இவ்வளோ நாள் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம், எக்ஸாம் எழுதியிருக்கோம், நம்மளுக்கு கிடைக்கல, 0.5 மார்க்கில் வெளியில் வந்துட்டோன்ற விரக்தியில் வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். தாமோதரனும் எங்கள் அப்பாவும் மட்டும்தான், இல்லை நீ படி, உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும், உங்கள்கிட்ட ஸ்போர்ட்ஸ் கோட்டான்னு ஒன்று இருக்கிறத நீ மறந்துட்டு நீ படுறா அப்படின்னு சொன்னவர் அவர் தான். அவருக்கு நான் மிகப்பெரிய நன்றி கடனைப்பட்டிருக்கேன். அவர் கொடுத்த உத்வேகம் தான் என்னை இந்த இடத்துல கொண்டு நிறுத்தியிருக்கு. இதுக்கு நான் அவருக்கு எத்தனை வாட்டி நன்றி சொன்னாலும் அது பத்தாது. ரொம்ப ரொம்ப நன்றி நண்பா. அண்டு எனக்கு ஃபிசிக்கல் இந்த எல்லா டைமும் எனக்கு ஃபிசிக்கல் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த டைம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணேன் இனிஷியல் ஸ்டேஜில். அப்போது எனக்கு ராஜேஷ் சார் இங்கே போலீஸ் ஜிம்மில் இருக்காங்க, பிசியாக இருக்கார் சாரு. பட் ஆனால் அவர் எல்லாத்தையும் எப்படி என்னால் பண்ண முடியல, கொஞ்சம் இனிஷியல் ஸ்டேஜில் கஷ்டப்பட்டேன். அப்போ அவர் தான் ஹெல்ப் பண்ணார். ஸோ அவருக்கு இந்த நேரத்தில் ரொம்ப பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பரத் சார் அண்டு தனசேகர் சார் இல்லைனா நான் எஸ்ஏ எக்ஸாமே படிச்சிருக்க முடியாது. ஸோ அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ.